நிறைய பேருக்கு காமனாக இருக்கக்கூடிய ஒரு ஃபினான்சியல் டார்கெட் ₹1,00,00,000 சேர்க்கிறது. அதை நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் பீப்புள் 3 இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக சேர்க்கலாம். அந்த 3 டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. வணக்கம் மக்களே, நான் ஹரி. மோஸ்ட் ஆஃப் த மிடில் கிளாஸ் பீப்புள் மினிமம் ₹10,000 சேலரி வாங்குறாங்க. அதில் நீங்கள் ஒரு 25% இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ட்ரை பண்ணால் பேலன்ஸ் அமௌண்ட்டை உங்களோட அன்றாட செலவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, நோ ப்ராப்ளம். நம்ம ரொம்பலாம் வேணாம், ஒரு 30 வருஷம் கழிச்சு உங்கள் சேலரி ஒரு 1,00,000 போதுன்னு வச்சுக்கோங்க. அதாவது இப்போ நீங்கள் ₹10,000 சேலரிக்கு வேலைக்கு போகிறீங்க, அடுத்த 30 வருஷத்தில் உங்கள் சேலரி அதே ₹10,000 இருக்காது, எப்படியும் ₹1,00,000 கிட்ட வந்துடும். ஸோ நீங்கள் அப்படி பார்த்தா அந்த டயத்தில் 25%ங்கிறது ₹25,000 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம இந்த 30 வருஷம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஆவரேஜாக ₹10,000 மந்த்லி இன்வெஸ்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்மளோட ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் என்னென்னு பார்க்கலாம். உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச பிடிச்ச ரொம்பவே சேஃபான ஃபிக்ஸ்டு டெபாசிட் தான் நம்ம ஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். இந்த ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் 6 to 7% ஆனுவல் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறாங்க. நம்ம ஆவரேஜாக 6.5% எடுத்துக்கலாம். நீங்கள் மாதம் ₹10,000 ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வந்தால் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் மட்டும் 36 லட்சம். மொத்தமாக பார்த்தீங்கன்னா ₹1,00,00,000 நீங்கள் சேர்த்துருப்பீங்க. அதுவும் சேஃபாக ரொம்ப சந்தோஷப்பா. எங்களுக்கு இதுவே போதும் நீங்கள் நினச்சிங்கன்னா இதில் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது. நம்ம மந்த்லி சேலரி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு நம்ம கன்சிடர் பண்ணோம்ல, அதே மாதிரி இன்ஃப்ளேஷன் ஒன்று இருக்குது. அதாவது பணத்தோட வேல்யூ டிக்ரீஸ் ஆகிட்டே வருது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 1 கிலோ ஆப்பிள் ₹50 வாங்கின காலம் போய் இப்போ ₹200 வந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இதுதான் இன்ஃப்ளேஷன். இந்த இன்ஃப்ளேஷன் இந்தியாவில் வருஷத்துக்கு 5% இருக்குது. உங்கள் மொத்த ரிட்டர்ன்ஸையும் இந்த இன்ஃப்ளேஷனில் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணால் நம்மளோட ரியல் ரிட்டர்ன்ஸ் தெரிஞ்சிடும். அப்படி பார்த்தா 27 லட்சம் தான் நீங்கள் சேர்த்துருப்பீங்க. இது அந்த அளவுக்கு பெரிய ரிட்டர்ன் இல்லை, ஏன்னா இங்கே ரிஸ்க்கும் கம்மி, ரிவார்டும் கம்மி. நம்ம இப்போ செகண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி பார்க்கலாம். கோல்டுனா நீங்கள் நினைக்கிற மாதிரி ஃபிசிக்கல் கோல்டு இல்லைங்க, டிஜிட்டல் கோல்டு. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் டிஜிட்டல் கோல்டு வாங்க விரும்ப மாட்டீங்க. அதில் கிடைக்கிற ரிட்டர்ன்ஸ் என்னன்னு கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். இந்த கோல்டில் உங்களுக்கு ஆவரேஜாக 10% ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது. ஃபிக்ஸட் டெபாசிட்டில் பண்ண மாதிரியே இதுலேயும் நீங்கள் மாதம் ₹10,000 இன்வெஸ்ட் பண்ணால் இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் மட்டும் 36 லட்சம். ஆனால் உங்களுக்கு கிடைச்ச ரிட்டர்ன்ஸ் ₹1,91,00,000. மொத்தம் பார்த்தீங்கன்னா ₹2,27 லட்சம். இதை நீங்கள் இன்ஃப்ளேஷன் கூட அட்ஜஸ்ட் பண்ணாலுமே உங்களுக்கு ₹1,44 லட்சம் இருக்கும். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ரிஸ்க், ஸோ ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ். தேர்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட். ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாத ப்ரோன்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, உங்களுக்காண்டியே Nifty 50 இண்டெக்ஸ் ஃபண்டுன்னு ஒன்று இருக்குது. Nifty 50னா ஒன்றும் இல்லைங்க, இந்தியாவில் இருக்க டாப் 50 கம்பெனிஸ் தான் இந்த Nifty 50. ஸ்டாக் மார்க்கெட் ஏறுதுன்னு இறங்குதுன்னு நியூஸில் சொல்கிறாங்களே, அதை இந்த Nifty 50 இண்டெக்ஸ் ஃபண்டை பேஸ் பண்ணி தான் சொல்லுவாங்க. நீங்கள் இந்த இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணால் உங்களுக்கு 12 to 15% ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். நம்ம ரொம்பலாம் வேணாங்க, 12%னே வச்சுக்கலாம். நீங்கள் இதில் மாதம் ₹10,000 இன்வெஸ்ட் பண்ணால் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் மட்டும் 36 லட்சம். உங்களுக்கு கிடைச்ச ரிட்டர்ன்ஸ் மட்டுமே 3 கோடி. மொத்தம் கூட்டி பார்த்தா ₹3,50,00,000 நீங்கள் சேர்த்துருப்பீங்க. அதை நீங்கள் இன்ஃப்ளேஷன் கூட அட்ஜஸ்ட் பண்ணால் கூட உங்களுக்கு ₹2,69,00,000 சேர்த்துருப்பீங்க. ஸ்டாக் மார்க்கெட்டை மற்ற இன்வெஸ்ட்மெண்ட்டோட கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே வாலட்டாலிட்டியாக இருக்கும். வாலட்டாலிட்டினா ஒன்றும் இல்லைங்க, மேலே ஏறுறது கீழே இறங்குறது தான். அது மட்டும் இல்லாமல் மற்ற இன்வெஸ்ட்மெண்ட்டை கம்பேர் பண்ண போது இதில் ரிஸ்க்கும் கொஞ்சம் அதிகம். நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன், ரிஸ்க் அதிகம்னா ரிட்டர்ன்ஸும் அதிகமாக தான் இருக்கும். ஓகே, என்ன இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, என்ன ரிட்டர்ன்ஸ் வரும், என்ன ரிஸ்க் இருக்குது, எல்லாமே நான் தெளிவாக சொல்லிட்டேன். இன்வெஸ்ட் பண்ணுறதும் பண்ணாமல் இருக்கிறதும் உங்கள் இஷ்டம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்புறம் இந்த மாதிரி இன்னும் யூஸ்ஃபுல் கண்டென்ட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா.